Hi friends, welcome to Meena Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்நாக் கேட்டகரி ரோட்டி பீட்சா கப்ஸ். என்னுடைய சப்ஸ்கிரைபர் யக்னிதா வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால தான் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். ஸோ யக்னிதா, திஸ் ரெசிபி இஸ் ஃபார் யூ. பீட்சா சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு அர்ஜ் இருக்கும்போது ஐயோ பீட்சா சாப்பிட்றோமே ஜங்க் ஆச்சு அப்படிங்கிற ஒரு கில்ட்டும் கூடவே வருதுங்க. ஆனால் இந்த ரெசிபி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக கோதுமை மாவில் குட்டி குட்டி சப்பாத்தி செஞ்சு அது கப்ஸாட்டம் மோல்ட் பண்ணி பீட்சாக்கு என்ன ஸ்டஃபிங் போடுறோமோ அதே வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துட்டா பீட்சா சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு. அட் த சேம் டைம் ஜங்க் சாப்பிடல, நல்ல விஷயம் தான் சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கு. ஸோ வாங்க இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி ரோட்டி பீட்சா கப்ஸ் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் டைம் வச்சுருக்கேன். டெம்பரேச்சர் வந்து 180 டிகிரிஸ். ஸோ அவன் வந்து ப்ரீஹீட் ஆகட்டும். ரோட்டி பீட்சா கப்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்: 2 லார்ஜ் சைஸ் வெங்காயம் ஃபைன்லி சாப்ட், ஒரு பெரிய சைஸ் கேப்சிகம் ஃபைன்லி சாப்ட், 2 பெரிய சைஸ் தக்காளி வந்து விதை நீக்கிட்டு அதுக்கப்புறமா சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பாயில்டு ஸ்வீட் கார்ன் ஒரு லார்ஜ் சைஸ் கப் அளவு, அண்ட் ஒரு கப் அளவு வந்து மோசரல்லா சீஸு, இல்லைன்னா உங்ககிட்ட எந்த சீஸ் அவைலபிள் இருக்கோ அந்த சீஸும் எடுத்துக்கலாம். இது வந்து கார்லிக் பட்டருங்க. பட்டரை வந்து உருக்கி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டு மிக்சியில் வந்து ஃபைனாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த பட்டரில் சேர்த்து வச்சுக்கிட்டேன். இது வந்து ரோட்டி மேலே வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதர் இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் மேயோனீஸ், ஒரு டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு ½ டீஸ்பூன் பெப்பர் பவுடர், ஒரு டீஸ்பூன் ஆரிகானோ, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆலபினோஸ் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவு சால்ட்டு. இது வந்து புல்காஸ் வந்து சின்ன சைஸு, ரோட்டீஸ் வந்து சின்ன சைஸில் செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இந்த புல்காஸ் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிற வந்து வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெஜிடபிள் ஃப்ராங்கி ரோல் அப்படிங்கிற ஒரு எபிசோடில் வந்து கிளியராக வந்து புல்காஸ் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு காட்டியிருக்கேன். அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இப்போ ரோட்டி பீட்சா கப்ஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு லார்ஜ் மிக்சிங் பவுலில் பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின கேப்சிகம், அடுத்து டொமேட்டோஸ், வேக வைத்த ஸ்வீட் கார்ன், துருவின சீஸ் தேவையான அளவு, ஃபைனலாக கொஞ்சம் டாப்பிங்க்கு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் பவுடர், ஆரிகானோ, ஆலபினோஸ். ஆலபினோஸ் இல்லைன்னா நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம், என்கிட்ட இருந்ததுனால நான் சேர்த்துட்ருக்கேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட், டொமேட்டோ சாஸ். உங்ககிட்ட பீட்சா சாஸ் இருந்ததுன்னா பீட்சா சாஸும் சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து மேயோனீஸ். இதெல்லாத்தையும் நல்லபடியாக ஸ்டியர் பண்ணி விட்டுக்கலாம். நான் வெறும் க்ரீன் கேப்சிகம் தான் போட்டிருக்கேன். உங்ககிட்ட கலர்ட் பெல் பெப்பர்ஸ் லைக் எல்லோ அண்ட் ரெட்டும் இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் விருப்பப்படுறவங்க மஷ்ரூமும் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம வெஜிடபிள் ஃபில்லிங் வந்து இப்போது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து பீட்சா கப்ஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி டாட் ட்ரே என்கிட்ட இருந்ததுனால நான் வந்து பீட்சா கப்ஸ் ஆட்டம் செஞ்சிட்ருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி ட்ரே இல்லைன்னா நீங்கள் வந்து ரோட்டியை வந்து பிளெயினாக அப்படியே வச்சுட்டு கூட ஃபில்லிங் வச்சுட்டு ரோட்டி பீட்சா அப்படியும் செஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல இந்த ட்ரேவை வந்து நம்ம க்ரீஸ் பண்ணிடலாம். ஆயில்லையும் க்ரீஸ் பண்ணலாம், இல்லை பட்டர்லேயும் க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு ரோட்டியாக நம்ம இதுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணிடலாம். நல்ல இப்படி கப் ஷேப்பாக கொஞ்சம் நல்லா அழுத்தினீங்கன்னா உள்ளே வந்து அழகாக உட்காந்துடும். பாருங்கள், இப்போ அழகாக வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஃபில்லிங்கை வச்சிடலாம். ஃபில்லிங் வைக்கும்போது நல்லா அழுத்துனீங்கன்னா நல்லபடியாக ஷேப் கிடைக்கும் பேக் ஆனதுக்கு அப்புறமா. ஸோ இப்போ ஃபில்லிங் வந்து வச்சு முடிச்சாச்சு. அடுத்தது வந்து விருப்பப்பட்டிங்கன்னா மேலே இன்னும் கூட கொஞ்சம் சீஸ் வச்சுக்கலாம். அண்ட் இந்த கார்லிக் பட்டர் இருக்கு இல்லையா, இந்த கார்லிக் பட்டரால்
இந்த கார்னர்ஸ் ஆஃப் த ரோட்டியை வந்து நம்ம லைட்டாக இப்படி ப்ரஷ் பண்ணிடலாம். நல்ல கிறிஸ்ப் டெக்ஸ்சர் வந்து கொடுக்கும், நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். நான் வந்து ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டை வந்து மிக்சியில் முதல்ல நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து மெல்டட் பட்டரில் வந்து இதை அப்படியே சேர்த்துக்கிட்டேன். ஸோ ஃபைனலி ஆலிவ்ஸை ப்ளேஸ் பண்ணிடலாம். ஆலிவ்ஸ் அப்படிங்கிறது வந்து என்கிட்ட இருக்கிறதுனால வைக்கிறேன், இல்லாத பட்சத்தில் இட்ஸ் நாட் அட் ஆல் அன் இஷ்யூ. ஆனால் வைக்கும்போது வந்து அப்படியே ஒரிஜினலாக வந்து அந்த ஸ்டோர் பாட் மாதிரி இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும். இந்த ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் சேர்த்துருக்கேன் இல்லையா. கண்டிப்பாக வந்து இது எல்லார் வீட்லேயும் இருக்காது. ஆனால் வந்து டெஃபினட்டாக பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் வந்து நம்ம பீட்சா வந்து ஆர்டர் பண்ணியிருப்போம். ஆர்டர் பண்ணும்போது அவங்க டெலிவரி கொடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு 2 பேக்கெட் அதிகமாக தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அதிகமாக இருக்கிற பேக்கெட்ஸ் வந்து நான் பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சமயத்தில் நான் யூஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி சமயத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வெஜிடபிள் மிக்சர் வந்து நான் வந்து பீட்சா அப்படிங்கிறதுனால இந்த மிக்சர் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஏதாவது லெஃப்ட் ஓவர் சப்ஜிஸோ இல்லை பொரியலோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட ஈவினிங் ஸ்நாக்காக வந்து பிள்ளைங்களுக்கு இதே மெத்தடில் வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இது வந்து இப்போது நம்ம அவனில் வச்சிடலாம். ஸோ அவன் வந்து ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. அவன் வந்து நல்லா சூடாக இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக உள்ளே வச்சிடலாம். ஸோ டெம்பரேச்சர் வந்து அதே 180 டிகிரிஸ் இருக்கட்டும். டைம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வைக்கலாம். 10 to 15 மினிட்ஸ் போதுமானது. ஏன்னா சீஸ் உருகுனா மட்டுமே போதும். ரோட்டி வந்து ஆல்ரெடி நம்ம குக் ஆன ரோட்டி தான். அந்த ஸ்டிஃப்னஸ், அந்த கப்பு மோல்டு வர்ற வரைக்கும் நம்ம ஒரு 15 மினிட்ஸ் செட் பண்ணிடலாம். ஓடிஜி அவன் இல்லாதவங்க வந்து மைக்ரோவேவில் கன்வெக்ஷனல் மோடில் கூட இதே ரெசிபியை செஞ்சுக்கலாம். மைக்ரோவேவும் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து நம்ம ரெகுலர் தவா இருக்குது இல்லையா, தவாலையும் இதை வச்சு க்ளோஸ் பண்ணி சீஸ் உருகிற வரைக்கும் டோஸ்ட் பண்ணாலே போதுமானது. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் 15 மினிட்ஸ். ஸோ இப்போ 15 மினிட்ஸ் டைம் முடிஞ்சாச்சு. நல்ல ப்ரௌனிங் வந்திருக்கு பாருங்கள். சரி, இப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், நல்லபடியாக பேக் ஆகிடுச்சு. அந்த ப்ரௌனிங் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம வந்து அந்த கார்லிக் பட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த காரணத்தினால தான் அந்த க்ரஸ்ட் வந்து வந்தாச்சு. இப்போ இந்த மோல்ட்லேருந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், அந்த கப் ஷேப் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ரோட்டி பீட்சா கப்ஸ் இஸ் ரெடி. ஸோ ரோட்டி பீட்சா கப்ஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா. பீட்சா சாப்பிட்ட அதே ஃபீல் இருந்தது. அட் த சேம் டைம் கில்ட்டாகவே இல்லை, ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.